our final answer. Next, second sum பார்க்கலாம். How many consecutive odd integers beginning with 5 will sum to 48 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை தமிழ்ல ரிப்பீட் பண்ற. 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஆட் நம்பர்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, 5லிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ப்ரீவியஸாக இருக்க 3 எல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ 5, 7, 9, 11, 13 இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தானே, எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இதுலேருந்து S1 இதோட SN என்னன்னு கொடுத்துட்டாங்க, 418 கொடுத்துட்டாங்க. அப்போ N என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ இது ஏவா, டிஃப்ரென்ஸ் T2 மைனஸ் T1 போட்டால் நமக்கு என்ன கொடுக்கும், 7 மைனஸ் 5 2 கிடைக்கும். ஸோ SNோட ஃபார்முலா என்ன, SN ஈக்குவல் டு N/2 ப்ராக்கெட்டில் 2A ப்ளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு D. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். SN வேல்யூ 418 தெரியும், N வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தெரியாது, அப்போ N அப்படியே வச்சுக்கலாம், N டிவைடட் பை 2. அப்போ 2 இன்ட்டு A என்ன 5. ஸோ 5 ப்ளஸ் N வேல்யூ தெரியாது, N மைனஸ் 1 இன்ட்டு 2. அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. அப்போ 480 ஈக்குவல் டு N டிவைடட் பை 2. 5 இன்ட்டு 2 10 ப்ளஸ் N மைனஸ் 1 இன்ட்டு 2 கிடைச்சிச்சா. அப்போ 480 ஈக்குவல் டு N டிவைடட் பை 2 10 ப்ளஸ் 2N. இந்த 2 உள்ளே போச்சுன்னா 2N மைனஸ் 1 இன்ட்டு 2 2 மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். கிடைக்குமா. அப்போ 10லேருந்து மைனஸ் 2 போச்சுன்னா 8. அப்போ 8 ப்ளஸ் 2N எழுதலாமா ரிமைனிங்கு. இப்போ இந்த நம்பர் இந்த டிவைடில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும், இன்ட்டுவாக மாறும். ஸோ 480 இன்ட்டு 2 ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்குது, 8 ப்ளஸ் 2N இருக்குது. இப்போ இந்த எண்ணை வந்து உள்ளே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்னன்னு மாறும், 8N ப்ளஸ் 2N ஸ்கொயர்னு மாறும். ஆல்ரெடி ஒரு எண் இருக்குது, இது கூட இந்த எண்ணை ஆட் ஆச்சுன்னா 2N ஸ்கொயர்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அப்போ 8N ப்ளஸ் 2N ஸ்கொயர்டா. 480 இன்ட்டு 2 960. அப்போ 960 ஈக்குவல் டு 8N ப்ளஸ் 2N ஸ்கொயர். இதை நம்ம வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக கொண்டு வந்து நம்ம 0வாக மாற்றலாம். அப்போ 2N ஸ்கொயர் ப்ளஸ் 8N மைனஸ் 960 ஓகேவா, ஈக்குவல் டு 0. இது எல்லாமே வந்து டிவைடட் 2வால் டிவைட் ஆகுமா. ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், N ஸ்கொயர் ப்ளஸ் 4N மைனஸ் 480 ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சா. இப்போது 480 நம்ம என்ன பண்ணலாம், இது இப்படி பிரிக்கலாமா, 20 ப்ளஸ் 24 20 இன்ட்டு 24 என்ன 480. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ பெரிய நம்பர் என்னவோ அதுதான், அந்த சைனை தான் நம்ம வந்து இங்கே போடணும். ஓகேவா, அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ ப்ளஸ் 24 மைனஸ் 20 மைனஸ் வேல்யூ வந்து நம் ப்ளஸ் 24 மைனஸ் 20 அது எப்படி எழுதலாம், N மைனஸ் இதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம், N மைனஸ் 20 N ப்ளஸ் 24 அப்படின்னு எழுதலாம். அப்போ N ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இது போச்சுன்னா 20 இந்த ப்ளஸ்ஸாக மாறும், இந்த ப்ளஸ் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக வரும். ஸோ எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ N ஈக்குவல் டு 20. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Therefore, number of consecutive odd integers beginning with 5 will sum to 480 is 20 அப்படின்னு தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இதுதான் நம்மளோட ஆன்சர். இன்னொரு சொல்லிடுறேன், எப்போவே வந்து ஏபியில் வந்து இங்கே என் ஸ்கொயர்னு இருந்துன்னா அதுக்கு பிஃபோராக வந்து நம்பர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இருக்கக்கூடாதுன்னா அதை நம்ம தூக்கிறதுக்காக டிவைட் பண்ணி எப்போவுமே தூக்கிடுவோம். ஸோ N ஸ்கொயர் ப்ளஸ் 4N ப்ளஸ் 480 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஹோல் நம்பரை நான் இப்படி பிரித்து தான் இது பண்ணுறேன். ஹோல் நம்பரை பிரித்தா எப்போவுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற சைனை தான் நம்ம நோட் பண்ணணும். இந்த சைன் வந்து இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ இந்த இதில் ரெண்டில் இங்கே வர எந்த நம்பர் வேணா இருக்கலாம், இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுக்கு இங்கே இருக்க சைனை வந்து போடணும். இன்னொன்றுக்கு வந்து நெகட்டிவ் சைன் போட்டுறணும், ஆப்போசிட் சைன் போட்டுறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம்.